போட்டு கழுவி வைக்கணும்ல, அதுக்கு தான் அவ்வளவு சேலையும் இப்படி வெளியே தூக்கி வீசி எறிஞ்சு வச்சிருக்கேன். என்னடி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பீரோவா சோப்பு போட்டு கழுவி துடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா? பாருமா, எனக்கு ஒண்ணு பைத்தியம் இல்ல, நீ தான் புரியாம பேசிட்டு இருக்கா. ரெண்டு கண்ணையும் வச்சு நல்லா பாரு. பீரோல மடிச்சு வச்ச சேலை எல்லாத்தையும் எடுத்து இப்படி ரூம் பூரா வீசி வச்சிருக்கு. அட ஆமா, பீரோவை திறந்து போட்டுருக்கு, அவ்வளவு சேலையும் இப்படி வீசி எறிஞ்சு கிடக்கு. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியாமா? பீரோ ஒண்ணும் துடைக்கிறதுக்கு எடுத்து வைக்கலன்னு. யாடி உனக்கு வேற வேலை இல்லையா? இப்படி அவ்வளவு சேலை எடுத்து இப்படி பரத்தி போட்டு வச்சிருக்கா. அவ்வளவு பட்டு சேலை உனக்கு கண்ணு மண்ணு தெரியாமல இருக்கு. இங்க பாருமா, தேவையில்லாம என்ன போட்டு ஏசிக்கிட்டு இருக்காத. இதை யாரு செஞ்சாங்களோ அவங்கள போய் ஏசு. நீ தானே இப்படி எல்லாத்தையும் கலச்சு போட்டு வச்சிருக்கா. நான் இல்லம்மா, எனக்கு என்ன பைத்தியமா இப்படி அவ்வளவு துணியை எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு? இந்த வேலையெல்லாம் பார்த்தது உன் மருமவ. என்னடி சொல்லுதா? ஆமா, இந்த வீட்ல ஒண்ணே என்னையும் தவிர அவ மட்டும்தான் இருக்கா. அவதான் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா. கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. அன்னைக்கு உன் பீரோல மைனி பட்டு சரி எடுத்து நான் கிழிச்சு சுடிதார் வச்சுக்கிடுவேன்னு சொன்னோம்ல. ஆமா, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளடி. ஆமாம்மா, மைனி கிட்ட அப்படிலாம் சாரி கிழிச்சு தைக்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டோம்ல. கரப்பம்பூச்சி அடிக்க வரேன்னு சொல்லிட்டு பாரியல தூக்கிட்டு என்ன அடிக்கல வந்தாவோ. ஆனா இப்ப அவங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காவன்னு பார்த்தேலாமா. இவ மைனி கறி இந்த மாதிரி சேலை எல்லாம் இப்படி உலச்ச இடத்துல போட மாட்டாளாடி. அவங்கள சாரி எல்லாம் என் பீரோல வைக்கும்போது எங்கள பட்டு சாரி எல்லாத்தையும் அயன் பண்ணி அழகா அடுக்கில வச்சிருப்பா. ஆமாம்மா, அப்படின்னா நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? மாடியில துணி காயப்பட்டிருந்துல, அதுல ஒரு ரெண்டு சேலையை எப்படி கிழிச்சு வச்சிருக்காவன்னு பார்த்தேல்ல. நீதாமா மருமவான்னு அப்படியே பாசத்துல உருகிட்டு இருக்க. ஆனா மைனிகாரி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னையும் என்னையும் மைனிக்கு சரியா பிடிக்கவே செய்யாது தெரியுமா? அதனாலதானே முந்தானத்து அண்ணன்கிட்ட நம்ம தனி குடித்தனம் போகலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாவோ. என்னடி சொல்லுதா? ஆமாம்மா, மைனிகாரி அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்படின்னா அவ ரெண்டு பேரும் தனி குடித்தனம் போயிருவாவோ, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருவேன். நீ மட்டும் இங்க என்ன ஒத்தலையாம இருப்பா? வயசானவங்களாச்சே, மாமியாரை நம்ம பார்க்கணும்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு நினைப்பு இருக்காமா? நீதான் எந்த நேரம் பார்த்தாலும் என் மருமவான்னு காப்பியை போட்டு கொடுக்கதென்ன, சாப்பாடு செஞ்சு கொடுக்கதென்னு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பாருடி, சும்மா அவன் மேல பழிய போடாத. இங்க பாருமா, மைனிகாரி மேல பழிய போட வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்ல. இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்காவல்ல, அப்ப உனக்காக நான் கேட்காம என்ன செய்வேன்? அங்க மாடியில ரெண்டு சேலைய காயப்பட்டிருந்ததை பார்த்தேல்ல. பீரோல இருக்கப்பட்ட சாரி எல்லாமே புதுசு. அப்புறம் என்னத்துக்கு மைனி அந்த ரெண்டு சேலைய மட்டும் போய் எடுத்து துவைச்சு கொண்டு போட்டிருக்கவோ? நீ அந்த ரெண்டு சாரியும் துவைக்காண்டான்னு தானே சொன்ன? ஆமாடி, அந்த ரெண்டு சாரியும் புதுசு, துவைக்காண்டான்னு தானே சொன்னேன். பாத்தியாமா, உன் மேல உள்ள கோவத்தை உன்கிட்ட நேரடியா காட்ட முடியாதுல்ல. அதான் உன் சேலையை எடுத்துட்டு போய் கிழிச்சு அந்த கோவத்தை காட்டி இருக்காவோ. எவ்வளவு திமிரடி உன் மைனிகாரிக்கு. இப்பயாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டே உன் மருமகளை பத்தி. அவளை என்னமோ ஏதோ ஒண்ணு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் மக மாதிரிலாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாருமா, மகா என்னைக்குமே மகாதான். அதே மாதிரி மருமக என்னைக்குமே மருமகளா தான் இருக்க முடியும். அளவோல அடிக்கி வச்சிருந்த எல்லா சேலையும் இப்படி பரத்தி போட்டுட்டுல போயிருக்கா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இந்த காட்டன் சேலையெல்லாம் அளவோல துவைச்சுல மடிச்சு வச்சிருந்தேன். எங்கடி அவ? ஆளையே காணல வீட்ல. அவ எப்படி இங்க வீட்டுக்குள்ள இருப்பா? இப்படி பீரோவுல அவ்வளவு துணியை எடுத்து வீசி எறிஞ்சு போட்டுவிட்டு அவ பாட்டுக்கு பக்கத்து வீட்டுல போய் பாடு பேச போயாச்சு. என்னது, பக்கத்து வீட்டுல போய் பாடு பேச போயிருக்கலாம்? ஆமாம்மா, அப்படி பக்கத்து வீட்டுக்கு போனாதானே இந்த பழி எல்லாம் என் மேல விழும். அப்புறம் நீ என்ன ஏசுவ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு மைனிகாரி என்ன போட்டு சேர்ந்து ஏசுவாவோ. எல்லாருக்கும் என்ன பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தான் தெரியுது போல. அவங்க பண்ணின தப்புக்கெல்லாம் நானாமே ஏச்சு வாங்கணும். நீயே நேர்ல பாத்துட்டே இல்ல. வேண்டாத வேலையும் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுல போய் பாடு பேசிக்கிட்டு இருக்காளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வேணா உன் மைனிகாரி யார் வீட்டுக்கு போனான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, எந்த வீட்டுல போய் பாடு பேச போறேன்னு என்கிட்ட அட்ரஸ் போன் நம்பர்லாம் தந்துட்டுல போறாவோ. என்ன போனாங்க பக்கத்துல கமலாக்கா வீட்டுக்கு போயிருப்பாவோ, அப்படி இல்ல மரகதக்கா வீட்டுக்கு போயிருப்பாவோ. இன்னைக்கு இருக்கட்டி அவளுக்கு. எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருந்திருக்கா. நானும் அவளை என் மக மாதிரிலாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. போமா போ, நீ முன்னாடி போ, நான் பின்னாலே வரேன். என்ன வெயில் பத்தியலக்கா? ஆமா சின்ன பொண்ணு, பிப்ரவரி மாசமே வெயில் மண்டைய பொளக்கலாம் செய்து. இன்னும் ஏப்ரல் மே மாசம்லாம் அவ்வளவுதான். ஆனா பரவாயில்லக்கா, உங்க வீட்டை சுத்தி நிறைய மரம் வச்சிருக்கிறதுனால உங்க வீட்டு வாசல்ல உட்கார்றதுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கு. இந்த மரம்லாம் இல்லன்னு வச்சுக்கிடுங்க, இந்த வாசல்ல உட்கார முடியுமா இந்த நேரத்துக்கு? ஆமா சின்ன பொண்ணு, வீட்டை சுத்தி மரமா இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. மாமியார் கிளவி என்ன வறுத்து வாரா பத்தியலக்கா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கே எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம அம்மியில வச்சு சட்னிக்கு அரைப்போம் பத்தியலக்கா, அதே மாதிரி மாமியார் கிளவி வச்சு அரைன்னு அரைச்சு தள்ளிடணும். ஆமா, அப்படி பண்ணினா மட்டும் புத்தி வந்துருமா எப்படி? பாத்தியாமா உன் மருமவ பேச்ச? நான் சொன்னதுக்கு என் மருமவ அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, தங்கமானவ அப்படி இப்படின்னு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தியா? இப்ப உன்னை பத்தி மரகதக்கா கிட்ட எப்படி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காவன்னு பாரு.
பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கிழவிக்கெல்லாம் ஒரு வாய் சோறு என்ன, ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாதுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, ஒரு 4 நாளைக்கு சோறு கொடுக்காம வச்சிருந்தா வச்சுக்க, அப்பதான் வலிக்கு வருவாவோ. பாத்தியம்மா மரகதக்கா எப்படி எல்லாம் ஐடியா சொல்லி கொடுக்காவோன்னு. ஆமாட்டி, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படித்தான். எதே ஏ பரிமளக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்குதான் உங்க மருமகளை போட்டு இப்படி அடிச்சியா? இது எதுக்கு என் கண்ணத்துல அரைஞ்சியோ? திமிரு பிடிச்சவா, உன் வேலையை நீ காட்டுனா என் வேலையை நானும் காட்டதான் செய்வேன். என்னதாச்சி, எதுக்கு அவளை அடிச்சீங்க? இங்க பாரு மரகதா, நானும் உன்னை இவ்வளவு நாளா நல்லவன்னு சொல்லிக்கிட்டு மதிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீயே இப்படிதானே இருக்க. என்னக்கா சொல்றியோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. நீங்க பாட்டுக்கு வந்தியா, சின்ன பொண்ண கண்ணத்துல அரைஞ்சிய, இப்போ என்னடானே என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, என் மருமகளை நீயும் கூட்டி சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, நாங்க என்னக்கா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? எங்க அத்தைக்கு என்னாச்சு, எதுக்கு என்ன இப்படி அடிச்சாங்கன்னே தெரியலையே. இங்க பாருடி, இப்படி எல்லாம் அழுது நீலி கண்ணீரை வடிச்சு நடிக்காத என்ன. இது நான் என்னதே பண்ணுனே, இப்ப எதுக்கு என்ன பண்ணி இப்படி ஏசிக்கிட்டு இருக்கீங்க? உன்னை எல்லாம் ஏசவாட்டி செய்யணும். நீ பண்ணின வேலைக்கு உன் கை காலெல்லாம் முறிச்சு போடணும் மத்துக்க. யாத்தாடி, என்ன நடந்துச்சுனே தெரியலையே. பரிமளக்கா ஏன் இப்படி சின்ன பொண்ணு மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க? நேத்துக்கு வீட்ல போய் பாக்கும்போது கூட மாமியார் மருமகளும் நல்ல ஒத்துமையா உட்கார்ந்து பாடு பேசிட்டு தான் இருந்தாவோ. மைனிகாரி, எங்க அம்மா அடிச்ச அடி உங்களுக்கு போதுமா இல்லனா இன்னும் வேணுமா? சொல்லுங்க தே, நான் அப்படி என்ன தப்புதே பண்ணுனே? உங்களை பத்தி நானும் மரகதக்காவும் எதுவுமே பேசல. ஓஹோ, அப்படியா? நானும் இந்த பக்கமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மாமியாருக்கு காலை உடைக்கணும், அம்மி கல்ல வச்சு அரைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது அது நான் உங்களை பத்தி பேசல. நம்ம டிவில நாடகம் பாப்போம்ல, அதுல வரப்பட்ட மாமியாரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இப்படி எல்லாம் கதை சொன்னா நான் நம்பிடுவேனா? ஏ பரிமளக்கா, உண்மையிலேயே நானும் சின்ன பொண்ணு டிவில உள்ள நாடகத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களை பத்தி நாங்க எதுவுமே பேசல. மரகதக்காவுக்கு நேரத்துல இருந்தே ஒரே கால் வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் நம்ம வீட்டுல தைலம் இருந்துச்சுல, அதை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தே. ஆமா, இப்படி கூட்டி சேர்ந்து பாடு பேசி குடும்பத்தையே இல்லாம பண்ணிருங்க. இது உண்மையிலேயே நான் எந்த தப்புமே பண்ணலதே. நீங்க தான் தேவையில்லாம யார் பேச்சையே கேட்டுட்டு வந்து என் மேல இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்குதியோ. நான் ஒன்னும் தேவையில்லாம யார் பேச்சையும் கேட்கல. நான் உன்ன மகா மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா வீட்ல தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு வந்திருக்க. இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவகிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கிய. கதை தேவையில்லாம எல்லா பழியும் என் மகன் மேல போட்டு என்னையும் என் மவளையும் பிரிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ. இது நீங்க என்னத்தை இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஆமாடி, உனக்கு புரியாது. இது உண்மையிலேயே என்ன நம்புங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஒருவேளை ஓவரா வெயில் அடிக்கல, அந்த வெயில்ல சின்ன பொண்ணுக்கு மாமியாருக்கு மண்டை கலந்து போயிட்டா என்னவோ தெரியலையே. அவளே இப்பதான் வந்து உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி அதை பண்ணனா இதை பண்ணனா அவ மேல பழிய போட்டுட்டு இருக்காவோ. இங்க பாருங்க மைனி, நீங்க பண்ணன எல்லா வேலையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மேனகா, நீயுமா என் மேல பழியப்படுதா? அப்படிதான் என்ன பிரச்சனை பண்ணுனே? ஏம்மா, இவங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா ஒண்ணு புரியாது, நேர்ல கூட்டிட்டு போய் காட்டினாதான் புரியும். ஆமாடி, இந்த மகாராணியா நேர்ல கூட்டிட்டு போய் காட்டினாதான் இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு இவளுக்கே தெரியும். இது என்னது? வீட்டுக்கு வா, வந்தா எல்லாம் தெரியும் உனக்கு. என்ன சின்ன பொண்ணு, உங்க மாமியார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ? ஆமாக்கா, என்னன்னே தெரியல, திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ. எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குக்கா. சரி வா, வீட்டுக்கு போவோம், என்னன்னு தான் போய் பாப்போமே. சின்ன பொண்ணு, உங்க மாமியார் இங்க மாடிக்கு என்னத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காவோ? என்னத்துக்குன்னு தெரியலையேக்கா. நான் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு தான் வந்தேன். ஒருவேளை காஞ்ச துணியெல்லாம் எடுக்காம இப்படி வெயில்ல கிடக்கேன்னு ஏசத்துக்கு தான் கூப்பிட்டுருக்காவளோ என்னவோ. இல்லையேக்கா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க துவைச்சு காய போட்டுட்டு வந்தேன். இன்னும் காயலையே, காஞ்சினா கூட நான் எடுத்து போட்டிருப்பேன். அங்க பாடு பேசுனதெல்லாம் போதும். ஏய் அம்மா, என்ன நிலை நிக்காவோ. சின்ன பொண்ணுக்கு மாமியார் இப்படி கோவப்பட்டதை நான் பார்த்ததே இல்லையே. ஏத்தி, துவைச்ச துணியெல்லாம் இன்னும் காயல இல்லாதே, அதனால தான் நான் எடுக்காம அப்படியே போட்டிருக்கேன். துணியெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து மடிச்சு வச்சிரு வந்து. ஆமா, உன்ன துணியை எடுத்து நல்லா அயன் பண்ணி மடிச்சு வைக்கதா உன்ன கூட்டனாக்கும். துவைச்சிருக்கா பாரு துணியை. ஏன்கா சரியா அழுக்கு போகாம துவைச்சிட்டாளோ? ஆமா, இதுல அழுக்கு மட்டும் தான் போகல. மைனி, சேலையில அழுக்கு போயிட்டா அழுக்கு போகலையான்னு பாக்கிறதுக்கு உங்களை கூப்பிடல. சேலையே நல்லா போய் பக்கத்துல பாருங்க. சேலையில நல்ல அளவுல தான துவைச்சிருக்கா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்குள்ள சேலையை எடுத்து இப்படி துவைச்சு கிழிச்சு வச்சிருப்பா. அட ஆமா, சேலையில கிழிஞ்சு போய் கிடக்கு. என்ன சின்ன பொண்ணு, இப்படி சேலை கிழிஞ்சு போய் கிடக்கு? நல்ல புது சேலை மாதிரில இருக்கு. ஆமாக்கா, இது எங்க மாமியாருக்குள்ள புது சேலை. நான் நல்லதாங்க துவைச்சு போட்டிருந்தேன். நான் காய போடும் போதுல நல்லதாங்க இருந்துச்சு, கிளியவே இல்ல. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு, கிளியாம கிடந்துச்சா? ஆமாக்கா, துணி துவைச்சு காய போட்ட எனக்கு தெரியாதா? ஆமாக்கா, நான் தாக்கா இப்படி விரிச்சு காய போட்டுட்டு வந்தேன். 2 சேலையுமே புது சேலை. நான் கிளியாம தாங்க போட்டிருந்தேன். இங்க புது சேலை எப்படிக்கா கிளியும்? புது சேலைய கிழிச்சா கிளியதான் செய்யும். இது என்னதே சொல்லுதியோ? புது சேலைய நீதான் இப்படி கிழிச்சு காய போட்டுருக்கான்னு சொல்லுதே. இது நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனாதே? ஏன்டா என் மேல வீணா பழிய போடுறீங்க? உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்கல, என்னையும் பிடிக்கல, அதான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கியோ. என்ன மீனகா இப்படி பேசுதா? நான் என்னைக்கு உங்க 2 பேர்கிட்டயும் கோவமா பேசியிருக்கேன்? ஆமா, நீங்க வெளிப்படையா கோவமா பேச மாட்டியோ, ஆனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கியோ.
இங்க பாரு மேனகா, வீணா என் மேல பழிய போடாத. நான் இந்த சேலையெல்லாம் கிழிச்சு போடல. எனக்கு என்ன பைத்தியமா புது சேலையெல்லாம் கிழிக்கிறதுக்கு? இப்படி புது சாரியை கிழிச்சு போட்டதும் இல்லாம என் ரூம்ல போய் பீரோல இருந்து அவ்வளவு சேலை எடுத்து வீடு பூரா பரத்தி போட்டுட்டு வந்திருக்கா. என்னத்தை சொல்லுதியா? என்னமா தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பண்ணின வேலையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எத்து, நான் அப்படி எல்லாம் பண்ணுவனாத்தே? உங்க பீரோவை ஒரு துணி கலைஞ்சிருந்தா கூட நான் அவ்வளத்தையும் அடுக்கி வைக்கப்பட்டவன். நான் எப்படித்தான் எல்லா சேலையும் இப்படி கலைச்சு போட்டு வந்திருப்பேன்? ஹலோ அக்கா. ஆமா ஆமா ஆமா. சரி அண்ணன் 2 நிமிஷத்துல வாரேன். ஏம்மா ஒரு நிமிஷத்துல இப்ப வாரேன்னா? இவன் எங்க போறா? இங்க பாருங்க பரிமளாக்கா, உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவ உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கா தெரியுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா. உங்க மருமகளை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆமா, இவ்வளவு நாளும் நல்ல மருமவனே நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம். என் மேல ஏதாவது கோவமா இருந்தா வாயால சொல்லி பேசி தீர்த்துக்கணும். இப்படி சேலையில காட்டிருக்க கூடாது. இது உங்க மேல எனக்கு என்னத்தே கோவம்? அப்படி எந்த பிரச்சனையுமே வீட்டுல நடக்கலாத்தே. யாருக்கு தெரியும்? நான் இவ்வளவு நாளா ஊர் பூரா என் மருமவன் நல்ல மருமவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நானும் உங்க மக மாதிரி இல்லத்தே, உங்க மருமக தான் என்கிட்ட காட்டிட்டியா? ஏக்கா, நான் உண்மையிலேயே இந்த சாரி எல்லாம் கிழிக்கவே இல்லக்கா. எனக்கு என்ன நடக்குதே இங்க ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. அதே மாதிரி ரூம்ல எல்லா சாரியும் நான் கழிச்சு போடவே இல்ல. உங்க மாமியார் உன் மேல இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல சித்த பண்ணு. நான் என்னக்கா பண்ணுவேன்? எங்க மாமியார் என் மேல வீடா பழிய தூக்கி போடுது அவள. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. இப்படி நீலி கண்ணீரை வடிக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ உங்க அம்மா வீட்டுக்கு. இது அத்தையாவது சொத்தையாவது இன்னும் கோவத்தை கிளப்பாம முதல்ல கிளம்பு இங்க இருந்து. யாரது வீட்டு வாசல்ல நின்னுட்டு கக்கபக்கன்னு சிரிச்சிட்டு கிடக்குது? கீதாவும் மேனகாவும் தானே? ஆமா, இவ 2 பேரும் என்னதுக்கு சேர்ந்து நின்னுட்டு சிரிச்சிட்டு கிடக்காவோ? என்ன மேனகா, எல்லாம் சக்சஸ் தானே? ஆமாக்கா, நீங்க சொன்ன ஐடியா என்னைக்குதான் சக்சஸ் ஆகாம போயிருக்கு. என்னது ஐடியாவா? இதுதான்க்கா நடந்துச்சு. அடி பாவிகளா, என்ன வேலைய பண்ணி வச்சிருக்கியோ? அப்படினா நான் சொன்ன மாதிரியே மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணியாச்சு, அப்படிதானே? ஆமாக்கா, எங்க வீட்டு மொட்டை மாடில நின்னுட்டு எங்க அம்மா எங்க மைனிய போட்டு யாசின்னு யாசிட்டு கிடக்காவோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் எங்க அம்மா எங்க மைனிகாரி வீட்டை விட்டு வெளியே அடிச்சு கத்திடுவாவோ. அடி பாவிகளா, என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கா இவ? அப்படினா சின்ன பொண்ணு பாவம். இந்த கோய் முட்டி கீதாவுக்கு வேலையே இதுதானே? 2 பேரும் நின்னுக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு பாடி பேசிட்டே நிக்கியோ. இப்ப வாரேன் பாருங்க. என் மேல ஏதாவது கோவமா இருந்தா வாயால சொல்லி பேசி தீர்த்துக்கணும். இப்படி சேலையில காட்டிருக்க கூடாது. இது உங்க மேல எனக்கு என்னத்தே கோவம்? அப்படி எந்த பிரச்சனையுமே வீட்டுல நடக்கலாத்தே. யாருக்கு தெரியும்? நான் இவ்வளவு நாளா ஊர் பூரா என் மருமவன் நல்ல மருமவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நானும் உங்க மக மாதிரி இல்லத்தே, உங்க மருமக தான் என்கிட்ட காட்டிட்டியா? ஏக்கா, நான் உண்மையிலேயே இந்த சாரி எல்லாம் கிழிக்கவே இல்லக்கா. எனக்கு என்ன நடக்குதே இங்க ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. அதே மாதிரி ரூம்ல எல்லா சாரியும் நான் கழிச்சு போடவே இல்ல. உங்க மாமியார் உன் மேல இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல சித்த பண்ணு. நான் என்னக்கா பண்ணுவேன்? எங்க மாமியார் என் மேல வீடா பழிய தூக்கி போடுது அவள. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. இப்படி நீலி கண்ணீரை வடிக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ உங்க அம்மா வீட்டுக்கு. இது அத்தையாவது சொத்தையாவது இன்னும் கோவத்தை கிளப்பாம முதல்ல கிளம்பு இங்க இருந்து. என்ன பரிமளாக்கா நீங்க? உங்க மருமகளை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுமா நீங்க இப்படி எல்லாம் பேசுதியா? ஆமா, அவளை பத்தி தான் இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே. அதனால தான் வீட்டை விட்டு அவளை வெளிய போக சொல்றேன். ஏக்கா, இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கக்கா. இந்த பாரு மரகதா, அவரவர் வீட்டு பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். நான் இவ்வளவு நாளா என் மருமவன் நல்லவனே நம்பிதானே ஏமாந்திருக்கேன். சின்ன சின்ன பொண்ணு உங்க மாமியார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ? ஆமாக்கா, அதான் எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. மீனக வேற திடீர்னு இப்ப எங்க போனா? இந்த வீட்ல பாதி பிரச்சனை வரதே அவளால தான். சொல்லிக்கிட்டு இருக்கம்ல, இங்க இருந்து கண்ணீரை வடிக்காத. முதல்ல பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. ஏத்தி, ஆபீஸ்க்கு போயிருக்கவங்க மகன் வரட்டுந்தே, அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிடலாம். என் மகன் கிட்ட பேசிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அத நீ ஒண்ணும் எனக்கு சொல்லி தரேன்டா. என்ன பரிமளாக்கா நீங்க இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அவ மாப்பிள வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பேசி முடிவு எடுத்துக்கிடலாம். இந்த பாரு மரகதா, எங்க வீட்ல என்ன பிரச்சனை நடக்குன்னு உனக்கு முழுசா தெரியாது. தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. எங்க வீட்டு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிடியோம். என் மகனுக்கு நல்ல பொண்டாட்டி தான் அமைஞ்சிருக்கானே. நான் இவ்வளவு நாளா நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது எல்லாரோட லட்சணமும். இது சின்ன பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. முதல்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு போடி. உன்னை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். சின்ன பொண்ணே, இவ்வளவு நேரமா உங்க மாமியார் பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப ஒரு வார்த்தை சொன்னவ பத்தியா, அதை என்னால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஏக்கா, அவங்க ஏதோ கோவத்துல பேசுனவக்கா, நீங்க கோவப்படாதீங்க. அப்புறம் உங்ககிட்டயும் சண்டைக்கு வந்துருவாவோ. சரிதாமா, உங்க மாமியாரு உங்ககிட்ட சண்டைக்கு வந்த மாதிரி இப்ப
என்கிட்ட சண்டைக்கு வந்தாவோன்னு வச்சுக்கியா உன்ன மாதிரி இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நான் நிக்க மாட்டேன். 2 போடு போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். பேசுதவ பாறேன் பேச்ச. எவ்வளவு ஆனா வெயில் அடிக்கி. இவ்வளவு வெயிலையே துணி எல்லாம் நல்லா காஞ்சி முறுமுறுன்னு கிடந்திருக்கும். காத்துல அடிச்சு கிடிச்சு ஏதாவது துணி கிழிஞ்சு போய் கிடந்திருக்கும். அதுக்கு போய் நீ என்னமோ சேலையை கிழிச்சேன்னு உன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காவோ. அதையும் கேட்டுக்கிட்டு நீ என்னடா சின்ன பிள்ளை கணக்கா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க. நீயும் எத்தனை நேரம் தான் உங்க மாமியார் கிட்ட நான் சேலையை கிழிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா உங்க மாமியார் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்காவளா? இதுல என்னமா உன்ன உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு அவங்க மகனுக்கு புதுசா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாவளாமே. ஆமாக்கா, ஏன்க்கா எங்க மாமியார் இப்படி எல்லாம் பேசுதாவோ? இங்க பாரு சின்ன பண்ணே, நீ இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்கனாலதான் உங்க மாமியார் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ. இங்க பாரு சின்ன பண்ணே, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் எதுக்குக்கா உங்ககிட்ட கோவப்பட போறேன்? இவங்க மகனுக்கு நீ பொண்டாட்டியே கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல இன்னொரு பொண்ண நல்ல பொண்ணால பார்க்க போறாவளா? எப்படி பார்க்கவோன்னு நானும் பார்க்க தானே போறேன். இங்க பாரு, இப்படி சும்மா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்காத. வெயில் வேற மண்டைய பொளக்கு. வெயில் என்ன காண்டு போட்டு மண்டைய பொளந்து எடுக்கு. உங்க மாமியார் வேணா இங்கேயே மொட்டை மாடியிலே நிக்கட்டும். நீ வா சின்ன பண்ணி எங்க வீட்டுக்கு போவோம். நேத்துக்கு என் வீட்டுக்காரரு ஒரு பாட்டில் நிறைய சர்பத்து வாங்கிட்டு வந்தார் பாத்துக்க. 2-3 எலுமிச்சம்பழம் கிடக்கு. வா நம்ம 2 பேரும் நல்ல சில்லுன்னு சர்பத்து போட்டு குடிப்போம். என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதியா? என் மாமியார் என் மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காவோ. இங்க பாரு சின்ன பண்ணே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கெல்லாம் போட்டு நீ மண்டைய குழப்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் வாழவே முடியாது. நீ வா சின்ன பண்ணே, நம்ம போவோம். வா மாமியா கிளவி இங்க மொட்டை மாடியிலே கிடந்து வத்தல் ஆகட்டும். சொல்லுதம்ல முதல்ல கண்ணீரத்தோட. சரிக்கா, செய்யாத குத்தத்துக்கு என் மேல பழிய போடுதாவளேன்னாக்கா எனக்கு கவலையா இருக்கு. உண்மையிலேயே நான் சேலையை கிழிச்சு போட்டிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன்க்கா. ஆனா நான் அந்த வேலையை பார்க்கல பத்தியலா, அதனாலதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இப்படி பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேட்டா என் மருமகளுக்கு திமிரு கூடி போச்சு. ஏக்கா எல்லாரும் இங்க தான் நிக்கலாம். நான் வீடு பூரா தேடிட்டு வரேன். என்ன கமலா இவ்வளவு வேகமா வரா? சின்ன பொண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்காக நாங்க இருக்கோம். நல்ல நீலி கண்ணீரை வடிச்சு இப்படி கூட்டத்தை சேர்த்துட்டாளா? இங்க பாரு சின்ன பொண்ணே, உங்க மாமியாரு உன் மேல பழிய போட்டுட்டாவளேன்னு நீ எதுக்கும் வருத்தப்படாத. கமலா, இப்பதான் அவளையே நான் சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நீ என்னடா திருப்பி அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? ஏக்கா நான் அதை சொல்ல வரல. இங்க பாரு கமலா, இப்ப நீ இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். வா நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். என் கண்ணால கண்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லதாங்க வந்திருக்கேன். என் மருமகளுக்கு சப்போட்டா அப்படியே தெருவுல உள்ள எல்லாரும் வந்துருவாங்கள. வீடு வீடா போய் பாடு பேசி நல்ல கூட்டத்தை தான் சேர்த்து வச்சிருக்கா என் மருமவ. ஏக்கா அப்படி என்னக்கா சொல்ல வந்திய? சின்ன பொண்ணு, அது வந்து என்னக்கா சொல்லுதிய? கமலா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, நான் என் வீட்டு வாசல்ல நின்னு என் 2 கண்ணால அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் வாரேன். நினைச்சேன் எல்லாம் இவ வேலையா தான் இருக்கும்னு. ஏதோ போன் வந்ததுன்னு போனால அப்பமே எனக்கு அவ மேல கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ஏக்கா ஏன் சம்மந்திகாரி இப்படி எல்லாமக்கா பண்ணுவா? ஆமா, அன்னைக்கே ஒண்ணு சொன்னம்ல, உன் சம்மந்திகாரி உன்னையே வித்துருவான்னு. இவளோ கூட சேர்ந்தானா என் மருமவள இப்படி தான இருப்பா. இங்க பாரு கமலா, என் மவ மேல வீண் பழிய போடாத. என் மவ சொக்க தங்கமாக்கும், தெரியுமாடி உனக்கு? ஆமா ஆமா, உங்க மவ சொக்க தங்கம் தான். ஏக்கா என் சம்மந்திகாரி சொக்க தங்கம் இல்ல, சரியான சொரண கட்டவா. இங்க பாருடி, உன்னை அப்பவே வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டேன். சும்மா இவளோ கூட சேர்ந்துக்கிட்டு என் மவளையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? இங்க பாருங்க பரிமளாக்கா, கமலா சொன்னதை எல்லாம் நீங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. பாரு மரகதா, அப்பவே சொல்லிட்டேன் இது எங்க வீட்டு பிரச்சனைன்னு. இதுல யாரும் தலையிடாதீங்க. உங்க வீட்டு பிரச்சனைனா சின்ன பொண்ணுன்னு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டீங்களோ? நாங்க அவளுக்காக வந்து கேப்போம். ஆமா, நாங்க சின்ன பொண்ணுக்காக வந்து கேப்போம். பாருங்கக்கா, நான் நேர்ல பார்த்ததுனால தான் சொல்லுதேன். நான் ஒண்ணும் போய் சொல்லல. ஏடும்னா நீங்களே நேர்ல வந்து பாருங்க உங்க மவ லட்சணத்தை. கமலா, அவ 2 பேரும் உங்க வீட்டு பக்கத்துல தானே நிக்காவோ? ஆமாக்கா, எங்க வீட்டு பக்கத்துல நின்னு தான் பாடு பேசிட்டு சிரிச்சிட்டு கிடக்காவோ. அதனால தான் உங்களை நேர்ல கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். ஏக்கா இன்னைக்கு என் சம்மந்திகாரிய நேர்ல போய் 2 சாத்தாவா விட மாட்டேங்கா. வா சின்ன பொண்ணு போவோம். நீங்களும் வாங்க. ஆமா, இவளோ ஊர் விட்டு போய் சொல்லுவாளுவா. அதை கேட்டுக்கிட்டு நானும் உங்க கூட வரணுமாக்கும். சின்ன பொண்ணே, உங்க மாமியாரா இப்படி கூப்பிட்டெல்லாம் வர மாட்டாவோ. அலையக்கா தூக்கிட்டு போயிருவோம். அதான் சரி. சரிக்கா. என்னடி 3 பேரை கூட்டி சேர்ந்துக்கிட்டு என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணே, என்னடி இது? யாட்டி என்ன இப்படி தூக்கி வச்சிருக்கா? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னீல்ல, அதான் வாங்க போவோம். ஏக்கா, நன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் பல நாள் கண்ட கனவை இன்னைக்குதான் பலிக்க வச்சிருக்கியோ. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குக்கா. உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுக்கா. எங்க அம்மாவையும் எங்க மைனிக்காரியையும் நீங்க சொன்ன ஐடியாவை வச்சு எப்படி எல்லாம் சண்டைய மூட்டி விட்டுட்டேன் தெரியுமா? அடி பாவி, என்ன பரிமளக்கா, உங்க சொக்க தங்கமான மவா பேசுனதை கேட்டீங்களா? அது வந்து இன்னும் பேசுவா, நல்ல காதை கொடுத்து கேளுங்க. பாட்டிய சின்ன போட்டு உன் சம்மந்திக்காரியா இவ்வளவு நேரமா உங்க மாமியார் கிட்ட கண்ணீரை வடிச்சு கதறினியா? ஆமாக்கா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சம்மந்திக்காரிக்கு எவ்வளவு திமிரு. ஏக்கா, அவ 2 பேரும் இன்னும் என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, அதையும் கேளுங்க. எங்க அம்மைக்கும் என் மைனிக்காரிக்கும் சண்டையை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, தெருவுல கடந்து 2 பேரும் சண்டை போட போறாவோ. அப்ப நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போவோம்.
கீதாக்கு எவ்வளவு திமிரு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி சண்டையை மூட்டி விடலாம்னு இவளா சொல்லி கொடுத்துருக்கா. அம்மா நீ உங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதா, இன்னும் நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போகலையா? மாமியார் வீட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து போய் கம்பி எண்ணெய் தான் போறியோ. போங்க கீதாக்கா, மாமியார் வீடு வெறும் போர். மாமியார் வீட்டுக்கு போய் நானும் எங்க மாமியார் கூட சண்டையை போடலாம், அப்படியாவது கொஞ்சம் நேரம் போகுமேன்னு பார்த்தேன்க்கா. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. நானா போய் எங்க மாமியார் கிட்ட சண்டைக்கு இழுத்தாலும் அவங்க வலிக்கே வரமாட்டேக்காவக்கா. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காவோ. என் மாப்பிள்ளை கிட்ட சண்டையை போட்டாவது கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம்னு பார்த்தா அவன் ஒரு கிறுக்கு பையன். நான் என்னத்த பேசினாலும் காது கொடுத்து கேட்காதவ மாதிரியே ஒரு தட்டு இட்லியும் ஒன்ன முழிஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பேக்கை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. பாத்தேலக்கா, நீங்க இப்ப சிரிச்ச மாதிரிதான் என் பொழப்பும் சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. காலையில திங்கணும், டிவியை பார்க்கணும், படுத்து தூங்கணும், இப்படியே தாங்க என் நேரம் எல்லாம் என் மாமியார் வீட்டுல போயிட்டு இருந்துச்சு. அதான் எனக்கு போர் அடிச்சு பத்தியலா, அதான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். மாமியார் மருமவ சண்டை இல்லனா புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு எங்க வீட்டுல இருந்தா தானே வீடும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். என் மாமியாரும் என் புருஷனும் எனக்கு என்னத்துக்குப்பா வீண் பிரச்சனைன்னு காது கொடுத்து கேட்காத மாதிரியே வீட்டுல இருக்காவோ. அந்த வீட்டுல நான் எப்படிக்கா இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்களா? ஆமாம்மா, அந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? அடி பாதவதி, என்ன பேச்செல்லாம் பேசுதா இவ? மாமியார் வீட்டுல போர் அடிக்குன்னு எங்க வீட்டுல வந்து இருந்தா ஒரு வாரமா எனக்கு ஒரே போர் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதான் எங்க அம்மைக்கும் என் மைனிக்காரிக்கும் சண்டையை மூட்டி விடலாம்னு உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டேன். நீங்க சொன்ன ஐடியாவை கடைபிடிச்சதுனால தான் இன்னைக்கு எங்க வீடு கலகலான்னு இருக்கு. ஆமாட்டி, நீ இழுத்து விட்ட சண்டையில வீடு கலகலன்னு தான் இருக்கு. பீரோல துணியை அடுக்கி வைக்கிறத விட துணி எல்லாத்தையும் கீழே எடுத்து கலைச்சு போடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? அதுவும் எங்க அம்மா பீரோல எங்க மைனிக்காரி சாரி எல்லாத்தையும் நல்லா அழகா அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்தவக்கா. அப்படி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாத்தையும் கலைச்சு போடுறதுல இருக்கே ஒரு சுகம், தனி சுகம் தான்க்கா. ஏத்தி, உங்க மகா பேசினதா இப்ப காது கொடுத்து கேட்டேளா? ஆமா மருமவளே, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் மேல பழி போட்டேளா? இப்ப யார் மேல பழிய போட போறியோ? அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியே மொட்டை மாடியில காய போட்டிருந்த எங்க அம்மாவோட 2 புது சாரிய சர்ரு புர்ரன்னு கிழிச்சு தள்ளிட்டோம்ல. அடி பியாதி எடுப்பா, என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கா? அதுல ஒரு இசையே வந்திருக்குமா? ஆமாக்கா, டர்ரு புர்ரன்னு சாரிய கிழிக்கும் போது என்ன ஒரு இசை. என்ன வேணும்? பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பி உட்கார்ந்திருக்கா? இதேக்கா, நான் ஒரு நல்ல விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க போறேன். அதான் இந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்திருக்கேன். என்ன விஷயம்னு எனக்கும் சொல்லு மேனு. அது வேற ஒண்ணு இல்லக்கா, இந்நேரம் நான் இழுத்து விட்ட சண்டையில எங்க அம்மைக்கும் மைனிக்கும் பயங்கரமா அடிபடி சண்டை வந்திருக்கும். 2 பேரும் தலைமுடிய புடிச்சு இழுத்து சண்டை போட்டிருப்பாவோ. கோபத்துல எங்க அம்மா என்ன சொல்லிருப்பாவோ தெரியுமா? விளக்கமாரி பீயும்னு சொல்லிருப்பாவோ. விளக்கமாரி இல்லக்கா, எங்க மைனிய எங்க அம்மா வீட்டை விட்டு கிளம்பிட்டி அப்படின்னு சொல்லிருப்பாவோ. கையில விளக்கமார தூக்கிட்டு வராமல வந்துட்டோம். எங்க மைனிக்காரியும் அழுதுகிட்டே, எத்தே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எங்க அம்மா கால்ல உளுந்து கதறி கதறி அழுதுருப்பாவோ. ஆமாட்டி, இப்ப யாரு கதற போறா ஒண்ணு பாக்கதானே போறா? எங்க மைனிக்காரி எங்க அம்மா கிட்ட சண்டைய போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறத 2 கண்ணாலையும் பாக்கணும்க்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத மேனு, எப்படியும் உங்க மைனிக்காரி இந்த வழியா தான் பேக்கையும் தூக்கிட்டு கண்ணீர் கம்பளையுமா அம்மா வீட்டுக்கு போவா. அத நம்ம 2 பேரும் பார்த்து ரசிக்க வேண்டியதா. அட கேடுகிட்ட கிறுக்கி, வீடு வீடா குழம்பு வாங்கி திங்கப்பட்டவா இப்படி மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையவா மூட்டி விடுதா? சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சது நனத்தி அடிதான் அடி. எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டைய மூட்டி விட்டுக்கிட்டு 2 பேரும் ஆட்டமா போடுதிய ஆட்டம். சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சது நனத்தி அடிதான் அடி. நெத்தி அடி தானடி. மைனியாவது பைனியாவது இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்கிருதம் டி. மருமவளா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவ சுவாலியா முடிச்சிட வேண்டியதான். யாத்தாடி, எல்லாரும் கும்பலால வந்திருக்காவோ. எம்மா, யாம்மா இப்படி பேசுதா? பேசக்கூடாது டி. நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் உன் வாயிலே 4 குத்து கொடுக்கணும் டி. 4 முடி என்கிட்டயா உங்க வேலையை காட்டுதியோ?